விசுவாவசு வருஷம். இந்த வருடத்திற்கான வெண்பா விசுவாவசு. விசுவாவசு வருஷம் இந்த வருடத்திற்கான வெண்பா. விசுவாவசு வருஷம் வெள்ளாண்மை மேலும் பசுமாடு மாடு பலிக்கும் சிசுநாசம் மற்றையோ வாழ்வார்கள் மாதவங்கள் நீருமே உட்குலகி லான் மழை உண்டு. வெண்பாவின்படி விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு வருஷம் விவசாயம் செழிக்கும். பசுக்கள் காளை மாடுகள் மற்ற கால்நடைகள் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு வியாதி கண்டு இழப்புகள் ஏற்படும். நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள். நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் தவங்கள் நடைபெறும். நாடு முழுவதும் நல்ல மழை பெய்து சுபிக்ஷம் உண்டாகும். அதாவது இந்த வருஷத்திற்கான பெயர் விஸ்வாவசு வருஷம். இந்த வருஷத்துல விவசாயம் செழிக்கும். பசுமாடுகள் கால்நடைகள் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு வியாதி உண்டு. அதாவது இந்த வருஷத்தின் பெயர்லேயே விஸ்வாவசு இருக்கு. இது 39வது வருஷம். இந்த வருஷத்துல மட்டும்தான் சிசுக்கள் நாசம். அதாவது பிறக்கும் குழந்தைகள் ஒரு வயசுக்குள்ள உள்ள குழந்தைகளுக்கு ரொம்ப தொந்தரவு ஏற்படும். அதற்காக எப்ப யாரை கற்பித்தாலும் அவங்களுக்கு சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணி அந்த ஒரு வயசு குழந்தைக்கு ஒரு வயசு ஆதரவு கருதி சிசு எப்ப பாலக, அதாவது ஒரு வயசு முடிஞ்சாதான் சிசு பாலன்னு பேர் வரும். அந்த பாலனுக்கு ஸ்தானம் உண்டாகுது முதல் வயசு கருதி அந்த குழந்தைக்கு சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணி நித்தியப்படியோ அல்லது வாரத்துக்கு ஒரு நாளோ அவங்களால எப்ப முடியுதோ அந்த அளவுக்கு சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணி கர்ப்பிச்ச காலத்திலிருந்து குழந்தை பறக்கிற வரையும் அந்த பூஜைகளை மேற்கொள்ளணும். சுகமாக வாழ்வார்கள். நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் அதிகமா நடைபெறும். இந்த வருஷத்துல நல்ல மழை இருக்கு. விஸ்வாவச ராஜா சூரியன். நாட்டில் ஆட்சி மாற்றம் பதவி மாற்றம் ஏற்படும். அதிக வெயில் அதிக மழை அதிக குளிர் ஏற்படும். தீ விபத்துகள் ஏற்படும். மந்திரி சந்திரன். சரியான நேரத்தில் மழை பெய்யும். புதுவகை விவசாய உற்பத்தி ஏற்படும். அர்காதிபதி சூரியன். அரசாங்கத்தின் புதிய வரி விதிப்புகள் மூலம் விலைவாசி உயரும். சஸ்யாதிபதி குரு. கடலை மற்றும் மஞ்சள் நிற பொருட்கள். சேனாதிபதி சூரியன். விலைவாசி உயர்வு காரணமாய் நாட்டில் கிளர்ச்சி ஏற்படும். அரசியல்வாதிகள் அணிமாற்றம் ஏற்படும். சேனாதிபதி சூரியன், அர்காதிபதி சூரியன், 3 இடத்துலயுமே சூரியன் தான் வராது. அடுத்தது மேகாதிபதி சூரியன் தான் உட்காந்துருக்காரு. அதனால 4 இடத்துல சூரியன் தான் உட்காந்துருக்காரு. ரஷ்யாதிபதி சனி. திரவ பயிர்கள் குறையும். கசப்பு பயிர்கள் அதிகம் விளையும். அதாவது எள்ளு இந்த மாதிரி பயிர்கள் போட்டா நல்லா விளைச்சல் இருக்கும். வயலு. தானியாதிபதி செவ்வாய். மழை குறையும். சிவப்பு நிற பயிர்கள் அதிகம். நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் அதிகரிக்கும். மேகாதிபதி சூரியன். உணவு தட்டுப்பாடு ஏற்படும். விலைவாசி அதிகரிக்கும். நிரசியாதிபதி புதன். தங்க வியாபாரம் அதிகரிக்கும். பச்சை நிற பயிர்கள் அதிகம் விளையும். விஸ்வாவசு வருஷம் மகர சங்கராந்தி பலன். விஸ்வாவசு வருடம் மகர சங்கராந்தி தேவதை மந்தர் என பெயருடன் ஸ்ரீ புருஷதீர்க்கமாய் விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாசம் 30ஆம் தேதி 14/1/2026 புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதியும் அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக ராசி கடக யோகம் கண்டன் யோகம் பாலாகாரணம் கடகரத்னம் கூடிய தினம் நாழிகை 30-35க்கு மேல்
அதாவது மாலை 6:53 மணிக்கு மகர ராசியில் பிரவேசிக்கிறார். அதாவது மார்கழி மாசம் 30ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் 6:53க்கு தை மாசம் பிறந்துருது. அதனால காலம்புற வெள்ளனையே பொங்கல் வச்சு சாமி கொடுத்துக்கலாம். முதல் நாளே மாசம் பிறந்துருதுனால. 2026. ஆமா. விஸ்வாவசு வருஷம் சங்கராந்தி தேவதை பிரவேசிக்கும் காலத்தில் கொண்டிருக்கும் பெயர் வாகனம், அஸ்திரம், ஆவரணம், ஸ்தானம், ஆயுதம், கந்தம், புஷ்பம், குடை, சாமரம், வாத்தியம், பாத்தியம், போஜனம், முகபாவம் முதலியவற்றை அனுசரித்து பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தை மாசத்துக்கு உண்டான பலன். பெயர் மந்தர், சுகம் ஏற்படும். வாகனம் புலி, மிருக பயம் ஏற்படும். வஸ்திரம் சிகப்பு, கன்னிகருக்கு பீடை. ஆபரணம் வைடூரியம், கலகம், ரோக பயம் ஏற்படும். ஸ்நானம் வில்ல தீர்த்தம், சுபீட்சம் ஏற்படும். ஆயுதம் கட்கம், யுத்தம் ஏற்படும். கந்தம் குங்குமம், பிராமணர்களுக்கு பயம். புஷ்பம் சிறு செண்பகம், யுத்தர்களுக்கு சௌக்கியம். குடை முத்துக்குடை, தபஸ்விகளுக்கு பீடை. சாமரம் சியாமலம், கலகம், வாத்தியம் துந்துபி, நிருபபீடை, பாத்தியம் தாமரம், க்ஷேமம், போஜனம், பாயசம், வியாதி பீடை, முகம், குரோதம், தானிய விருத்தி, ஜாதி சூத்ர ஜாதி, க்ஷோர பீடை, திசை தெற்கு, க்ஷத்ரிய சௌக்கியம், பட்சம் கிருஷ்ணபட்சம், வியாதி துர்பட்சம். வாரம் புதன், மழை பெய்யும். காலம் சாயங்காலம், சூத்ர பீடை, லக்னம் சரலக்னம், தானிய விருத்தி. கிரக வக்ர நிவர்த்தி. செவ்வாய் பகவான் விஸ்வாவசு வருஷம் செவ்வாய் பகவான் வக்ரகதி ஆகவில்லை. புத பகவான் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாசம் 19ஆம் தேதி 3/7/2025 பூச நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் கடகராசியில் வக்ரகதியாகி ஆடி மாசம் 8ஆம் தேதி 24/7/2025 புனர்பூச நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் மிதுன ராசியில் வர்க்க நிவர்த்தியாகிறார். விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாசம் 10ஆம் தேதி 27/10/2025 விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் துலா ராசியில் வக்ரகதியாகி கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி 17/11/2025 சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் துலா ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் 8ஆம் தேதி 20/2/2026 சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் கும்பராசியில் வக்ரகதியாகி மாசி மாசம் 29ஆம் தேதி 13/3/2026 அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் கும்பராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். குரு பகவான் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாசம் 2ஆம் தேதி 18/11/2025 புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியில் வக்ரகதியாகி பங்குனி மாசம் 3ஆம் தேதி 17/3/2026 புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். சுக்கிர பகவான் குரோதி வருஷம் மாசி மாசம் 20ஆம் தேதி 4/3/2025 ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் வக்ரகதியாகி விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி 17/4/2025 உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். பங்குனி மாசம் வரை வக்ரகதி அடையவில்லை. சனி பகவான் விஸ்வாவசு வருஷம் ஆடி மாசம் 18ஆம் தேதி 2/7/2025 புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் வக்ரகதியாகி கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி 17/11/2025 புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கும்பராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். குரு பெயர்ச்சி. குரு பகவான் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாசம் 28ஆம் தேதி 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை நாளிகை 18:29 பகல் 1:19க்கு மிருகசீர நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசியில்
மிருகசீர நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார். குரு ஆதிசாரம் 2026 திருக்கணிதம் பஞ்சாங்கம் நம்ம ஏரியாவில் யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது. மெட்ராஸுக்கு அந்த தான் திருக்கணிதம். நம்ம ஏரியாவுல பாக்கிய பஞ்சாங்கம் தான். அதனால குரு பேசி எல்லாமே டிவியில ஒரு திருக்கணிதம் புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி 8/10/2025 புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிக்கு ஆட்சியாளர் ஆகிறார். சனி பெயர்ச்சி. சனி பகவான் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை ஞாயிறு 4:51 காலை மணி 8:26க்கு பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் பிரவேசிக்கிறார். ராகு பயிற்சி. ராகு பகவான் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை ஞாயிறு 25:48 மாலை 4:20க்கு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் பிரவேசிக்கிறார். கேது பயிற்சி. கேது பகவான் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை ஞாயிறு 25:48 மாலை 4:20க்கு உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னியா ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார். சம்பவிக்கின்றன. இதில் 2 சூரிய கிரகணங்கள் பாரதத்தின் எந்த பகுதியிலும் தெரியாது. எனவே சாந்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 2 சந்திர கிரகணங்கள் பாரதத்தில் தெரியும். இவற்றிற்கு சாந்தி செய்ய வேண்டும். சூரிய கிரகணம் 21/9/2025 17/2/2026 சம்பவிக்கின்றது. இவை 2க்கும் எந்த சாந்தியும் கிடையாது. சந்திர கிரகணம் விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இரவு 9:57க்கு ஆரம்பித்து இரவு 1:26க்கு முடிவடைகிறது. கிரகணம் மதிய காலம் இரவு மணி 11:42க்கு சம்பவிக்கிறது. திருவாதிரை, சுவாதி, சதயம், அவிட்டம், பூரட்டாதி, புனர்பூசம், உத்திரட்டாதி, விசாகம் ஆகிய 8 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்ளவும். அன்று பௌர்ணமி சாப்தம் செய்ய வேண்டியவர்கள் அடுத்த நாள் பிரதமியில் சாப்தம் செய்யவும். விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் 19ஆம் தேதி 3/3/2026 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதியும் பூர நட்சத்திரத்தில் மாலை மணி 3:20க்கு ஆரம்பித்து மாலை 6:47க்கு முடிவடைகிறது. சூரிய அஸ்தமனம் ஆகும் பகுதிகளில் தெரியும். எனவே மகம், பூரம், உத்திரம், தரணி, பூராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்ளலாம். சந்திர கிரகணம் பரிகார ஸ்லோகம் பெறப்பட்டுள்ளது. பௌர்ணமி சார்த்தம் செய்ய வேண்டியவர்கள் அடுத்த நாள் பிரதமை என்று சார்த்தம் செய்யும். கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரங்களில் வீட்டிற்குள்ளேயே இருக்க வேண்டும். வெளியில் வரக்கூடாது. விஸ்வாவசு வருஷ கந்தாதை பலன். அஸ்வினி நட்சத்திரம் 3/0/1, பரணி நட்சத்திரம் 6/1/4, கிருத்திகை நட்சத்திரம் 1/2/2. அதாவது இது எல்லாத்துக்குமே நம்பர் சொல்லிட்டு இருக்கேன். இந்த முதல் நம்பர் சொல்றது முதலில் 0 வந்தால் 4 மாதம் கஷ்டம், 2வது 0 வந்தால் அடுத்த 4 மாசம், மொத்தம் 12 மாசம். முதல் 4 மாசம், 2வது 4 மாசம், 3வது 4 மாசம் புரிஞ்சிருக்கோம். 2வது 0 வந்தால் தரித்திரம், 3வது 0 வந்தால் நிம்மதி குறைவு, 3ம் 0 வந்தால் கஷ்டம், தரித்திரம், நிம்மதி குறைவு. ஆடி வரையிலும், ஆவணி முதல் கார்த்திகை வரையிலும், 3வது ஆவணி முதல் பங்குனி வரையிலும்,
இவ்வாறாக பலன்கள் அறிய வேண்டும். நட்சத்திரம் அஸ்வினி 3-0-1, பரணி 6-1-4, இல்ல கிருத்திகை 1-2-2, ரோகிணி 4-0-0, மிருகசீரிஷம் 7-1-3, திருவாதிரை 2-2-1, புனர்பூசம் 5-0-4, பூசம் 0-1-2, ஆயில்யம் 3-2-0, மகம் 6-0-3, பூரம் 1-1-1, உத்திரம் 4-2-4, ஹஸ்தம் 7-0-2, சித்திரை 2-1-0, சுவாதி 5-2-3, விசாகம் 0-0-1, அனுஷம் 3-1-4, கேட்டை 6-2-2, மூலம் 1-0-0, பூராடம் 4-1-3, உத்திரம் 7-2-1, திருவோணம் 2-0-4, அவிட்டம் 5-1-2, சதயம் 0-2-0, பூரட்டாதி 3-0-3, உத்திரட்டாதி 6-1-1, ரேவதி 1-2-4. உங்களுக்கு ஒண்ணுமே பூச்சியை எதிர வராட்டாலும் நுழையில பூச்சி யார் யாருக்கு வந்திருக்கோ ரோகிணி முதல் 4 மாசம் நல்லா இருக்கு, 2வது 8 மாசமே 0-0 தான். இந்த மாதிரி பூஜ்ஜியம் எதிரெல்லாம் வந்துச்சோ அவங்க தான் பின்னாடி எந்த இடத்துல வந்திருக்கோ அந்த 4 மாசமோ 8 மாசமோ அதாவது மெயினா வந்து நிறைய செலவு ஏற்படும். அவங்க பூராமே ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துல ஒரு இடம் வாங்கி போறதோ ஒரு நகையில இன்வெஸ்ட் பண்றதோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம உருப்படியா செலவழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த கஷ்டம் கிடையாது. காசு கொடுத்துருங்க இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அது இன்வெஸ்ட் அந்த மாதிரி நல்ல விஷயம் எதுக்காக செலவழிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கான தேவையில்லாத செலவு குறையும். ராசி ஆறான விளைய பலன் முக்கியமான விஷயம் ஒரு நிமிஷம் முக்கியமா கேளுங்க. ராசி ஆதாய விரயம். மேஷ ராசி ஆதாயம் 2, விரயம் 14. விருச்சிக ராசி ஆதாயம் 2, விரயம் 14. ரிஷப ராசி ஆதாயம் 11, விரயம் 5. துலாம் ராசி ஆதாயம் 11, விரயம் 5. மிதுன ராசி ஆதாயம் 14, விரயம் 2. கன்னி ராசி ஆதாயம் 14, விரயம் 2. கடக ராசி ஆதாயம் 14, விரயம் 8. சிம்ம ராசி ஆதாயம் 11, விரயம் 11. தனுர் ராசி ஆதாயம் 5, விரயம் 5. மீன ராசி ஆதாயம் 5, விரயம் 5. மகர ராசி ஆதாயம் 8, விரயம் 14. கும்பராசி ஆதாயம் 8, விரயம் 14. இந்த வருடத்திற்கான மொத்த ஆதாயம் 65, விரயம் 59. 59-16 ஒரே ஆள் கொடுத்துட்டீங்க. காசு எப்பவுமே கையில இருக்க கூடாது. விட்டு எழும் நேரமும் 23/4/2025 சித்திரை 10 புதன்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் வாஸ்து பகவான் முத்திரையிட்டு எழுகிறார். 4/6/2025 வைகாசி மாசம் 21ஆம் தேதி புதன்கிழமை காலை 9:12 to 10:42 மணிக்கு வாஸ்து பகவான் முத்திரையிட்டு எழுகிறார். 27/7/2025 ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலை 6:48 முதல் 8:18 மணிக்குள் வாஸ்து பகவான் முத்திரையிட்டு எழுகிறார். 22/8/2025 ஆவணி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 2:24 முதல் 3:54 வரை வாஸ்து பகவான் முத்திரையிட்டு எழுகிறார். 28/10/2025 ஐப்பசி மாதம் செவ்வாய்க்கிழமை
காலை 6:48 முதல் 8:18 வாஸ்து பகவான் நித்திரை விட்டு எழுகிறார். 24/11/2025 கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் 11:30 மணிக்குள் வாஸ்து பகவான் நித்திரை விட்டு எழுகிறார். 26/1/2026 தை மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:12 முதல் 10:42க்குள் வாஸ்து பகவான் நித்திரை விட்டு எழுகிறார். 6/3/2026 மாசி மாதம் வெள்ளிக்கிழமை காலை 9:12 மணிக்கு 9:12க்கு மேல் 10:42க்குள் வாஸ்து பகவான் நித்திரை விட்டு எழுகிறார். சுபம் சுபம். நெல்ல காணாமடா. நெல்லு கொண்டு சும்மா வெட்டி என்ன போடுங்க.